தகிட குண மணமோ முழுக விட தகிட குண நமோ முழுக வெற்றி சாமி வில்லி செய்ராகமும் சங்கீதம் வில்லி செய்ராகமும் சங்கீதம் வெகுமதி படிக்க வைத்தான் சாமி குருவா புலவர வில்லி செய்தார் குணமுடன் படிக்க வைத்தார் செந்தோ நாகரில் வாழோ சிவசண்முகா சாமி திகிடாத்தே செந்தோ நாகரில் வாழோ சிவசண்முகா சிவனாருள்ளாலே அமரர்கள் சிவனாருள்ளாலே அமரர்கள் திருச்செந்தூர் வேல்முருகா அமரர்கள்
குமர குருபரணி வெற்றி குருபரணி வெற்றி ஒட்டறிந்து மான் மருகா சூரஞ்சண்டி முடித்தோடு சுப்பிரமணியமே முருகா ஆன குரவள்ளி மணவாய் கண்டமணி வேல் முருகா மான் மருகவே மான் மருகா ஆதி மாயனோட திருமுருகா சாமி அமர குரு சத்குருவே அமர குரு சத்குருவே ஆஞ்சநேய தேவி பாலா அனுமஞ்சனைய அருள்புரி செவ்வக வந்தியம்மா இடையடங்க ஆண்மையில மண்டி மூசு போடுது மாயாண்டி சுடலாயா மதலைக்கு அருள் புரிவா சிவனடைந்த வருமா சிறுவனுக்கு அருள் புரிவா வழக்கும செல்வி அம்மா அந்த 40 குடியிருப்பா சிவட பேரு சுடலாயா சிறுவனுக்கு அருள் புரிவா பிரம்மவீரம் பிறந்தவர் நாயான மேசி அம்மா பிள்ளைக்கு அருள் புரிவா 1008 மாட அண்ணாவி மாட சுவாமி அடியானுக்கு அந்தரோழ்வா ஓட்டமாட குடமை மாட ஓடக்கார ஓட்டமாட குழந்தைக்கு அந்தரோழ்வா ஆரிய முத்துவாட்ட ஆரிய இந்த அடியானுக்கு அந்தரோழ்வா கதைகள் பாட வடக்குத்திய கதைகள் பாட வந்தனக்கு அருள் புரியவா நாகலோகம் பிறந்தவளா அட்டகாளி 8 பேரும் அம்மனோட புகழை பாட அம்மனோட ஆணை முகத்தோனே நாட்டிலையும் நல்ல நாடு நாட்டிலையும் நல்ல நாடு நாவலர்கள் புகழும் நாடு மோட மொழியும் நாடு செங்கல் வீசும் நாடு சாரவாட மொழியும் நாடு சரவிளைவு விளையும் நாடு நாடு கட்டி போரடித்தான் நல்ல ஆடை கட்டி போரடிக்கும் அழகு தீரு நாடருமா ஆணை கட்டி போரடிக்கும் ஆணை கட்டி அவரை அழகு தீரு நாடருமா அருமையான பாட்டியாவோ என்னுடைய பாட்டியாவோட மாதிரியில ஆத்துகின்ற பேரனுக்கு 100 ரூபாய் கொண்டு வந்து அன்பளிப்பு செய்துள்ளார். அப்பேற்பட்ட பாட்டியாவ அவர்களோட குடும்பம் எல்லாம் வாழ வேண்டும் தாமி மோரே மோரே மலை முருகனோட
சாமி ஆதி வெள்ளி கைலாசத்தில் ஆதிசக்தி பார்வதியா ஆண்டவனை பார்க்காத கண்ணை தான் எடுப்பாளா அவன் கண்களையும் மறைப்பாளா கண்களையும் மறைத்த போய் இந்த உலகம் எல்லாம் ஏழ்மயமாகும் போதே ஆண்டவன் பகவான் என்னை அது செய்வாரா நெற்றி கண்ண திறப்பாரா நீண்ட ஒளி கொடுப்பாரா உச்சி கண்ண திறப்பாரா வளகோழி கொடுப்பாரா உச்சி கண்ண திறந்த போதே ஆங்கார ஓங்காரம்மா குழந்தை பிறந்திடுமா பிறந்திருக்கும் குழந்தைகிட்டா ஆட வேண்டாம் பாட வேண்டாம் ஆதாடி போட வேண்டாம் ஓட வேண்டாம் ஆட வேண்டாம் சத்தம் போட வேண்டாம் உச்சிக்கண்ணில் வளர்ந்ததா உலக சக்தி உச்சு மாவா உலக சக்தி என்று பகவானோ பெயர் கொடுத்தார் உலக சக்தி என்று பகவானோ அப்பேற்பட்ட ஆதிசக்தியாகிய பார்வதியான் ஆண்டவன் தன்னை மறைத்த போது அகில உலகம் எல்லாம் இருள்மயமாக இருக்கிறது. அப்பந்தான் ஆண்டவன் பகவான் நெற்றிக்கண்ணை திறந்தான் நீண்ட ஒளி கொடுத்தான் உச்சிக்கண்ணை திறந்தால் உலகம் கிளை கொடுத்த போது அப்பேற்பட்ட ஆங்கார ஓங்காரமான நெற்றிக்கண்ணை திறந்த போது அழகுடைய பெண்மகள் வந்து கண்டு பிறந்தாள். எம்மா நீ ஆட வேண்டாம் பாட வேண்டாம் ஆதாரி போட வேண்டாம் என்று வரத்தை கொடுத்து வடக்கு கோட்ட வாசலிலே ஆண்டவன் பகவான் வைத்த போதே அங்கே என்ன நடக்குது என்று கேட்டார். அப்பந்தான் சக்தியான பார்வதியால் ஆண்டவன் பகவான் ஆங்கார ஓங்காரமாகவே நெச்சிக்கண்ணை திறந்ததினாலே வேர்வையானது பூமியில விழுந்து சொன்னா பூமி தாங்குமா. அதனால ஆண்டவனாக சிவபெருமான் 1008 சடாமுடி எடுத்து ஒரு சடாமுடி எடுத்து 7 கரைகளாகி 7 கரைகளுக்கும் 10 கடல்களாகி பேர் கொடுத்தார். அது எப்பேற்பட்ட கடல் என்று கேட்டா பொற்கடலா தீவக்கப்பா இரண்டாம் கடல் இருட்டு கடல் முதலாம் கடல் முத்து கடல் நாலாம் கடல் நல்ல தண்ணி ஐந்தாம் கடல் அருங்கடலா ஆறாம் கடல் ஆழக்கடல் அது ஏழாம் கடல் எண்ணெய் கடல் எட்டாம் கடல் திட்டு கடல் ஒன்பதாம் கடல் ஓக்கடலா பத்தாங்கள் வாக்கடலா பாக்களிருக்க பாட பழகி வருட பாறை உண்டு பழகி வருட பாறையில பழந்ததொரு ஆழம் மரம் அப்பேற்பட்ட ஆழம் மரம் ஆழமாடியதில காற்றடித்து மழை குவித்து முத்து வளர்ந்திருக்கு ஓங்கி வளர்ந்த வாரீரம் வாசல் உண்டு தங்க புத்தா வெள்ளி புத்தா தாரேதி வளர்ந்த முத்து அப்பேற்பட்ட முத்துக்குள்ள கருணாகம் சென்னாகும் கண்ணாடி விரசுரா நாகராஜ நாகண்ணி மன்னவனும் தேவியுமா மணமழிவு ஆண்டுவாரா ஒன்றவனும் தேவியுமா ஓடி மல்ல ஆடுவாரா எல்லைக்கு எண்ணெய் போல இணைவையா தோழன் போல ஈசனும் கிளிய போல சிறப்பு பச்சு ஆண்டுவாரா
நாகக்கன்னியும் மன்னவளும் தைரியமாகவே மனமகிழ்ந்து வாழ்ந்து வருகின்றார். ஆண்டு வரக்கூடிய வேளையில பார்த்தால் அம்மையுமா பார்வதியார் இந்த நாகராஜனும் நாகக்கண்ணியும் 10 கடலுக்கு அப்பால் உள்ள நவரத்தினை முத்துக்களை காக்கும் காவலர்கள் இவர்கள் தான. மண்முத்துக்கள் இருந்தால் அவை மகிமை உண்டா பெருமை உண்டா அமையா என்ற தீவளோக சித்தகரவன் உழைத்து மாட மாளிகை கூட கோபுரங்களை கட்டி கொடுத்தார். அவர் எப்படி கட்டி கொடுத்தார் என்று கேட்டா ஏழையா கோபுரம்மா எதிரே ஒரு மண்டபமும் சூழலையா அந்தனம் சுத்தி கட்டும் கோபுரம்மா மண்டபம் மடப்பொழியா காவலர்களையா கலந்திய பொன்னிறவியர்கள் பொன்னாள குறையும் உள்ள பொருளாளத்தாலும் உள்ள மண்ணாள குறையும் உள்ள அடையாளத்தாலும் உள்ள பொன்னாள குறையும் பொருளாள மனோமணி இருந்தா அந்த மண்ணையால குழந்தை குழந்தை மண்ணுமானே இருந்தாலும் அப்படி பொன்னோர்கள் இருந்தால் பொன்னையாள குழந்தை இல்ல மண்ணுமானை இருந்தால் மண்ணையாள குழந்தை இல்ல எங்கனவ பிராணனாக எஜமான ரஜக்கிளிய ஆந்தியத்தான் அடித்திட்டேனா அந்த நேரம் ஏசினேனோ இச்சைக்கென்று வந்தவர என்னதான சொல்லிட்டேனோ அண்ணன் வீட்டு வந்தவர அடுத்த வார சொல்லிட்டேனோ ஓட்ட நாளை மறக்க போட்டு ஓட்டலந்த தோசை உண்டா நம்ம இதனால் இது வரைக்கும் என் குழந்தை ஒன்று என் குழந்தை ஒன்று குழந்தை இல்லா வாசலுக்கு குழந்தை இல்லா வாசலுக்கு உடம்பட்டாரும் வரவுமான் மதலை இல்லா வாசலுக்கு மன்னவரும் வரவான் எங்கனவா பிராணநாதா பிராணநாதா மண்ணா என்ன மண்ணா பாவம் செய்தோப்பா மண்ணா பிராணநாதா கைபிடித்த நாள் முதலா கைபிடித்த நாள் முதல் கை குழந்தை இல்லை மண் மாறிவிட்ட நாள் முதல் மணி குழந்தை இல்லை மண் என்ன நம்ம ராஜமண் மலடி நல்ல மலடியன் மாநிலத்த பேசுதா இருசி நல்ல மலடியன் இடத்தாரிடம் பேசுதா மறக்கப்பட்ட மாறுதப்போ மறக்கப்பட்ட மக்களோடு சிங்கார மேடையிலே இந்த கோடான கோடி கூட்டத்திலே அதாவது பாடும் இல்லிசை கலைஞரை பாராட்டி நம்ம 6 பேரையும் பாராட்டி பரிசளித்த அன்பு பூமான் செல்வ சீமான் யார் என்று கேட்டார்
அதாவது ஆமையா இப்பேற்பட்ட இடமதியிலே ஆமையா நம்மளை எல்லாம் வீடியோ பதிவு செய்து வரக்கூடிய நம்மளே எல்லாம் இந்த உலகிற்கு ஒளி ஒளி பிரயோதாசம் செய்து வருகிறார். அறிமுகம் செய்து வைத்து அதாவது ஆமா அப்பேற்பட்ட அண்ணாச்சி இல்லைன்னு சொன்னா அண்ணாச்சி இல்லைன்னு சொன்னா நம்மளாம் வெளியே தெரியுமா? நாட்டு மக்களுக்கு நம்ம எல்லாம் தெரியுமா? அதாவது நம்மளை தேடி அண்ணா வந்திருக்காங்க. தேடி தேடி வந்திருக்காங்க. ஆமா. அதாவது சேனல் பேர் ஜித் சேனல். அண்ணாச்சி அவர்களின் பேர் இந்திரஜித் அண்ணா அவர்கள். ஆமா. அதாவது நம்ம எப்போ கால் பண்ணாலும் ஐயா தம்பி எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா ஆமா அப்படின்னு சொல்லுத அண்ணி நம்ம அண்ணாச்சி தான். அன்பும் பண்பும் பாசத்தோடு அதான இப்பவும் சரி பணம் காசுன்னு இதனால வரைக்கும் என்கிட்ட ₹1 கூட கேட்டது கிடையாது. சரி நான் இந்த ஊக்க மட்டும் கலக்கிட்டு போயிடுறேன். ஆமா பணம் காசு முக்கியம் இல்ல. அதான இன்னும் ஒன்னே சொல்லலனே எங்க அண்ணாச்சி நம்ம டிவிக்கார அண்ணாச்சி. ஓ சேனல் அண்ணாச்சி. ஆமா. அதாவது இந்திரஜித் அண்ணா அவர்கள் ஜித் சேனல் ஐயா அவர்கள் மகனாகிய ஆமா தம புதல்வன் அன்பு அண்ணன் அண்ணன் யாரு அண்ணன் பேரு வினீஷ் அண்ணா அவர்களும் அவர்களுடைய தங்கரத்தினால அதாவது இன்னைக்கும் நம்மளை தேடி வந்திருக்காங்கன்னு சொன்னா ஜித் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வரக்கூடிய நம்மளுடைய வில்லுப்பாட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாரும் சந்தோஷமா வீடியோ என்ஜாய் பண்ணுங்க. அதாவது அண்ணா ஜித் சேனல் அண்ணா குடும்பங்கள கோத்திரமெல்லாம் எப்பேற்பட்ட எப்படி வாழ வேண்டும் கேட்டா வாழ வேண்டும் வளர வேண்டும் வாழ வேண்டும் வளர வேண்டும் மாரியம்மளோட அருளாக மாரியம்மளோட சென்ற இடங்களெல்லாம் செழித்து ஓங்கி வாழ வேண்டும் ஆழ்வோடு இலைகளை அருகலோடு செய்யக்கூடிய எல்லா தொழில்களை விரித்து பெற்று வாழ வேண்டும் வாழ வேண்டும் வாழ வேண்டும் வளர வேண்டும் மழை முருக போட்டே மழை முருக அடுத்தாள் போல் வரிதடைந்த செல்வசீமான் அன்புமார் யார் என்று கேட்டார். அதாவது இப்பேற்பட்ட மைக்கு செட்டுக்கு நமக்கு அதாவது நான் அண்ணாச்சிங்க அண்ணே அதாவது இங்க சாமி அவர்கிட்ட சொன்னேன் நமக்கு மைக்கு செட்டு அவர் தான் ஏற்பாடு பண்ணி தந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ₹500 அள்ளி தந்துள்ளார்கள். அடுத்தாள் போல் எங்கள் அருமை பாட்டி ஆமா நம்ம பேரப்புள்ள படிக்காணி 200 லட்சத்தை அள்ளி தந்துள்ளார்கள். ஆமா இன்னும் நிறைய பேர் கொடுக்க வேண்டிய இருக்கு. மணிப்பாச வீட்டுல வச்சுக்கோங்க. அதானே எங்க பெரியப்பா வராமோ ₹100 தந்திருக்காங்க. அதான எங்கள் அன்பு பெரியப்பா அவர்கள் வந்து ₹100 தந்துள்ளார்கள். அடுத்தால் போல எங்க அன்பு சித்தியாகிய எங்கள் சித்தி நம்ம வில்லுக்காண்டியே குரூப் செல்ல கட்டி கும்மி அடிக்க வந்து உட்கார்ந்துருக்காங்க. ஆமா கொடைக்கு கூட முட்டு கூட்டம் இல்ல. ஏழக்கிழமை வில்லு வைப்போம் ஒருத்தர் வர மாட்டாங்க. இன்னைக்கு அம்புட்டு கூட்டத்தை பாருங்க. ஆமா அது மட்டும் இல்லாமல் அடுத்தால் போல் நமக்கு பரிசளித்த செல்வசீமான் அன்புமான் யார் என்று கேட்டார். அருமை மாமா அதாவது துரைப்பாண்டி மாமா அவர்களும் அடுத்தால் போல் பரிசளித்த அன்பு சீமான் யார் என்று கேட்டார். அருமை தாத்தா சத்திவேல் அவர்கள் வந்து என் கரத்தினாலே 200 லட்சத்தை அன்பளித்து தந்துள்ளார்கள். ஆமா அடுத்தால் போல் அன்பளிப்பு செய்த செல்வசீமான் அன்பு மாமா ராஜேந்திர மாமா அவர்களும் அவர்களுடைய தன்முறை குடகோத்திரமெல்லாம் இப்படி வாழ வேண்டும் வளர வேண்டும் கேட்டா வாழ வேண்டும் வளர வேண்டும் வாழ வேண்டும் வாழ வேண்டும் வளர வேண்டும் பேச்சியமாருளாட பேச்சியமாருளாட பேச்சியமாருளாட
இரும்பையால என்ற புகழுடனை வாழ வேண்டும் அந்த நாகரத நாக கண்ணு முத்து போல கண்ணீர முகமளந்து ஓரடிக்க பவள போல கண்ணு கண்ணீரே பார்க்கமல்ல நாக கண்ணி பார்க்க ஒரு கோழி தழைக்குதானா உப்பு இலக்காரோ மாடு தழைக்குதானா அந்த இலக்காரோ குதிரை தழைக்குதா கொட்டாரத்திற்காரோ பாம்பு தழைக்குதா பச்சை புள்ளிக்காரோ இந்த மாலகத்தை நான் தழைத்தா எங்க மன்னவர் எனக்கு பாங்கி எனக்கு பாங்கினவா நாமி கண்ணு நல்ல புளிய மாறோம் கண்ணு நல்ல புளிய மாறோம் அமுதோடு மாட மாறோம் கண்ணிலையும் மாயாம கவுரோடு என்ன பாட புந்தி புளிய மரம் இதோடு மாட மரம் கண்ணிலையும் மாயாம இதோடு என்ன பாட நான் தரத்து நல்ல புளிய மரம் கடலோடு மாட மரம் கரத்திலையும் மாயா நாள தலோடி எண்ணம் பாட எங்க நம்ம பிராணனால குழந்தை இல்லாம ஆசிரிச்சு குடும்பத்தாரும் மறவும் மாட்டா முதல்ல இல்லாம ஆசிரிச்சு மன்னவரும் மறவும் மாட்டா பிள்ளை இல்லாம ஆசிரிச்சு பெரியோர்கள் வரவும் மாட்டா குழந்தையில சாதமதை தோணுதை மதுரையில சாதம மறைந்து போடத்தோன் பிள்ளை இல்ல சாதம குடும்பம் போட தோணும் எங்க நவராஜ மன்னா எனக்கும் அந்த சீமான் குழந்தை ஒன்று பிறப்பதப்போ மண்ண குழந்தை ஒண்ணு நம்ம குழந்தவள மன்னாதி மன்னவா மவுள முடி ராஜ மன்னவா பிள்ளையெல்லாம் வாசலுக்கு பெரியவர்கள் வரவும் மாட்டார் மதுரை எல்லாம் வாசலுக்கு மன்னவர்கள் கூட வர மாட்டார் செல்வத்திலே சிறந்த செல்வம் என்ன செல்வனே அதாவதா செல்வத்திலே சிறந்த செல்வம் என்ன செல்வம் எனக்கு தெரிஞ்சது எங்க வீட்டு பக்கத்து வீட்டு செல்வம் தான் தெரியும் அப்படியா கனியிலே சிறந்த கனி என்ன கனினே என்ன கனினா என்ன கனியிலே சிறந்த கனி என்ன கனி சாப்பாடு அப்படியா பெறத்தோடு இருக்கவே ஒரே சாப்பாடு மாட்டேன் சட்டி சட்டியா சாப்பிட்டு அடிக்கிய பஸ்ல ஏறதான் உண்டு இங்க வந்து இறந்ததான் உண்டு அப்படியா அவரு காலம் போயிட்டதோட இருக்கு
வாட்டர் அடிச்சு வந்திருக்கேன். என்னது அடிக்கணும்? அது மட்டும் இல்லாமல் அதாவது மதலைக்கேணி என்று சொன்னா, சரி. அதாவது கணியிலே சிறந்த கேணி என்று சொன்னா மதலைக்கேணி. அதான் மதுரக்கனியா? ஆமா, அந்த மதலைக்கேணி இல்லாமல் நாகராஜன் நாகக்கண்ணியும் ஆமையா. அவர் என்ன சொல்லி அழுது புலம்புகிறாள் என்று கேட்டா, அதாவது பிள்ளை எல்லாம் வாசலுக்கு பெரியவர்கள் வரவும் மாட்டாருன்னு சொன்னா, ஒரு குழந்தை குட்டின்னு இருந்தா தானே அங்க நாலு பெரியவர் போவாங்க வருவாங்க. குழந்தை இருந்தா யாருமே வந்து எட்டி பார்க்க மாட்டாங்க. அப்படியா? என்னது இருக்கணும் அப்போ? குழந்தை இருந்தா வந்து மிச்சரு காரத்தெல்லாம் வாங்கிட்டு போன சுத்தி செலவாகுது பார்த்துக்கா. மிச்சரு காரச்சாவா? அப்படியா? பிள்ளைக்கு வாங்கிட்டு போனோம்ல எல்லாம். உன் பிள்ளைக்கு அப்படிதான் வாங்கி கொடுப்பியா? பிள்ளைக்கு இன்னைக்கு பாரு 1 கிலோ மிச்சர் வாங்கி கொடுத்துட்டு வந்திருக்காங்க. அதனால கட்டக்காரனுக்கு 21 பொட்ட பிள்ளை. எத்தனை? 21 பொட்ட பிள்ளை. பிறந்ததே ஒரு பிள்ளை. அதானே? 21 பொட்ட பிள்ளையா? அதானே? கூட நல்லா சொல்லியா? 21 பொட்ட பிள்ளையில 2 பேரு திருநெல்வேலியில படிக்காத. என்னது என்னது? திருநெல்வேலியில படிக்காத. திருநெல்வேலியில படிக்காவளா? ஆமா. எங்க? கொஞ்சம் பாளையங்கோட்டையில. அதானே? பிறந்ததே ஒரு பிள்ளை. இன்னொரு பிள்ளை தமிழ்ல நீங்க திருநெல்வேலியில படிக்காவா பாளையங்கோட்டையில படிக்காவா நீங்க? உனக்கு பிறந்திருக்கலாம்ப்பா. அப்பேற்பட்ட நாகராஜனுக்கு நாகக்கண்ணிக்கும் குழந்தை இல்லா கவலை பொது கவலை இருக்கின்றது. மதலை இல்லா கவலை மனக்கவலைகள் கண்டு பிள்ளை இல்லா கவலை எது பெருங்கவலை அடைந்தால் அந்த நாகராஜன் நாகக்கண்ணியும் அவன் என்ன சொல்லி அழுது புறம்புகிறான் என்று கேட்டா, என்ன சொல்லுகிறார்கள்? என் கணவா ராஜமன்னவா, நான் என்ன பண்ண பாவம் செய்தேன்? ஒரு பாவம் செய்யலைங்க. போட்டு கொள்ளுதேல என் குழந்தை ஒன்று இல்லை மன்னவா. ஆமையோ பெயர்பட்ட அலங்கார பந்தல் சிங்கார மேடையில சிங்கார மேடையில் கோடான கோடி கூட்டத்தினை பாடும் இல்லிசை கலைஞரை பாராட்டி பாராட்டி பரிசளித்த அன்பு பூமான் செல்வச்சீமான் யார் என்று கேட்டார். யார் என்ன? அதாவது என்ன? திரிமூல சுந்தரி முப்படாதியம்மா நாம பெற்ற இந்த முப்படாதி அம்மாளுடைய நாமத்தை பெற்ற எங்கள் அன்பு அக்கா முப்படாதியக்கால் வந்து 100 ரூபாயை தந்துள்ளார்கள். 100 கோடிகள் தந்துள்ளார்கள். அடுத்த ஆண்டோடு பரிசளித்த அன்பு சீமான் யார் என்று கேட்டார். யார் என்ன? எங்கள் அன்பு பெரியப்பா அமையா அவர்களும் தன் கரத்தினாலே 200 லட்சத்தை அள்ளி தந்துள்ளார்கள். அமையோ அடுத்த ஆண்டோடு எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணன் பிரபாகரன், ஆமா பிரபாகரன் அண்ணன் அவர்களும் அமையா 100 ரூபாயை தந்துள்ளார்கள். அமையா அவர்கள் குடும்ப குலகோத்திரமெல்லாம் ஆமோ எப்படி வாழ வேண்டும் கேட்டா, என்ன விதமா ஈசன் பகவானோட அருளா, ஈசன் பகவானோட அருளா அருளா எங்க கையிலே ஓட இப்படியாவே நாகராஜன் நாகக்கண்ணியோ என்ன சொல்லுகிறார் என்று கேட்டா, என்ன சொல்லுகிறார்? பள்ளியது ஒரு வார்த்தை மலையாள பிளரும் பாதி பொழுது அது ஒரு வார்த்தை அதை குச்சால பேரும் மல்லி கட்டி பூச செய்ய மதுரை இல்ல மாவாவி பொழுது ஒரு வார்த்தை குச்சால பேரும் பாதி பொழுது கட்டி பூச செய்ய குழந்தை கட்டி பூச குழந்தை இல்ல குடும்பாவி குடும்பாவி குழந்தை கட்டி பூச செய்ய ஆட்ட மல்லியது ஒரு வாட்டி மலையாள பேர்பாதி மல்லி கட்டி பூச செய்ய அதுல இல்ல மாவா பொழுது அது உருவாக்கு உச்சால பேர்பாதி குழந்தை கட்டி பூச செய்ய குழந்தை இல்ல குழப்பா நான் கண்ணையே முடைய
விழியம்மா கௌதோடமா கண்ணிலையும் காயா கௌதோடு என்ன நான் விதி விழியம்மா விடுறோடும் பிந்தில காயா விடுறோடு என்ன தரத்து முடியமா தடுறோடுமா தரத்திலையும் காயா தடுறோடி நான் பின்னா பிறக்கலாம் உலகதில வாழலாம் அங்கையாக பிறக்கலாமா மாநிலத்தில் வாழலாம் என்னை போல பெண்கள் எல்லாம் ஏடு உள்ள தாயா நான் தான மலடா நான் திற மலடலை இருந்த இழப்பமணியம் நாகக்கண்ணி என்னை அது சொல்வா ஆண்டாலும் குற்றம் இல்ல நான் மடிவிட்டாலும் குற்றம் இல்ல பெண்ணாக பிறக்காம மண்ணாக பிறந்தேனான மண்ணெடுக்கும் வேளாண் வந்து மண்பாட்டமா செய்தளவோ பனையோ பானை என்று யாவாறு செய்திருப்பா அந்த ஒரு பாக்கியமோ அடியாளுக்கு இல்லை மண்ணா மண்ணா பிறக்காம ஒரு கல்லாக பிறந்தினானா இந்த காளியம்மன் கோவிலில கல்சிலை அடித்து வைத்து கடவுள வணக்குவார் அந்த ஒரு பாக்கியமோ அடியாளுக்கு இல்லை மண்ணா ஒரு கல்லா பிறக்காம ஒரு மரம பிறந்தினான் அரவனுக்கு லட்சரந்தி அரசனுக்கு சிம்மாசனம் அழகாடி திருப்பா அந்த ஒரு பாக்கியமோ அடியாளுக்கு இல்லை மண்ணா ஒரு குப்பையில நேர்ந்து வரும் ஓடி போடுமாடாச்சு ஏறி சுத்தி மேய்ந்து வரும் இரவு கிட மரடா வீட்டை சுத்தி மீண்டு வரும் வெள்ள போன மரடா மண்ண காத்து சுத்தி மீண்டு வரும் தாராவது மரடா வச்சு பாதகத்தி சண்டாளி பக்கம் வைத்த பெண்ண புள்ள பால கூட போடலைய கூட வைத்த தென்ன புள்ள கூட ஆளு உடம்பை காய் பணத்து ஒரு பிள்ளை வாங்கி பணத்து ஒரு பிள்ளை வாங்கி பங்களில விட்டோமா பன்னடம் நிறைந்திடும் பார்த்த சனம் மதிப்பார காசுக்கு ஒரு பிள்ளை வாங்கி கடைகளில் விட்டோமா கண்ட சனம் மதிப்பார என்று சொல்ல வேலை எங்கனவா ராஜமண்ணா பாதகத்தி நாகக்கண்ணு என்ன பண்ண பாவதே ஏந்த பிள்ளை நமக்கு கரைக்கும் தேங்காய் கையாந்த குழந்தை மழை பெய்த முத்தது மண்ணலைய மண்ணலைக்க அடிமிடிக்க குழந்த ஒண்ணு பிறப்ப குழந்த ஒண்ணு மன்னவா மகுடமுடி ராஜமன்னவா பெண்ணா பிறக்கலாமா பேர் உலகத்திலே வாழலாமா
அண்ணாவரம் மலடி என்று அவமானம் பேசுகிறார்கள். ஆமையா அண்ணாவரம் மலடி என்று என்னை ஏதாரம் பேசுகிறார. ஏளனமா பேசுதார. என் மச்சி வீட்டு கோகிலாக்கா அவனா 4 பிள்ளை பெத்து எடுத்துட்டா. எந்த வீட்டுக்கா? என் எதிர்த்த வீட்டு சாலை கோகிலா கோயிலாவா? அவளும் 7 பிள்ளை தாயானா. எப்படி? ஒருத்துக்கு நடக்கவே முடியல. அவன் 4 பிள்ளை பிச்சை எடுத்தா. அக்கா 4 பிள்ளையா? ஆமா. என மலடி என்று இந்த மக்கள் எல்லாம் பேசுதார. இந்த மக்கள் எல்லாம் பேசுதார. மலட்டு மட்டும் ஆறுவதப்போ மக்களோடு சேர்வதப்போ மன்னவா பெண்ணா பிறக்கலாமா பேர் உலக நீரை வாழலாமா அந்த உலகத்துல வாழலாமா? தீராத வினைக்கு தெய்வமே சாட்சி என்று. ஆமா அம்மா என்ன? நம்ம இருக்க சொத்து சுகங்கள் எல்லாம் அன்னதானம் சொர்ணதானம் ஆமா அள்ளி எண்ணி தானங்களை செய்தா. செய்தாவது தானங்களை செய்து தவிர விளைவிடக்கூடாது அப்படி இன்று மனதில் வைத்துக் கொண்டு ஆமையா அவர் என்ன சொல்லுகிறார் கேட்டா, அதாவது அப்பையப்பட்ட நாகராஜன் நாகக்கண்ணியோ அம்மா ஏன் நாகக்கண்ணி என்னையா எதுக்குமா அழுந்த? நீ குழந்தை நான் குழந்தை அதான ஊரையில் எதுக்கு தொல்ல அதான என்ன நாகராஜன் சொன்ன போது என்ன இருந்தாலும் ஆனா பிறந்த ஆம்பளை 135 ரூபா போட்டுட்டு பிளாட் ஆயிடுவாங்க. ஆமா பெண்ணா பிறந்தவ தானே அவையா முக்கு போய் அழணும் அதான அப்படி என்று சொன்ன போது நடக்குது என்று கேட்டா என்ன சுவாமி அந்த சாந்து கொண்டு தரைமொழிகி சந்தனத்தால் கோலம் போட்டு அவையோ மாவு கொண்டு தரைமொழிகி மஞ்சனையால் கோலம் போட்டு அவையா பாடு கொண்டு தரைமொழிகி பன்னீராளை கோலம் போட்டு அவர் என்ன செய்கிறார் என்று கேட்டா என்ன சுவாமி நிறநாளி நிறமணக்கா தெச்சனை தேங்காய் பழம் தீபங்களை ஏற்றி கொண்டு அந்த நாகராஜன் நாகக்கண்ணியம் 1 வருடம் இல்லை 2 வருடம் இல்லை 12 வருட காலம் பாரத்தம் செய்து வருகிறார். 12 வருட காலம் அன்னதானம் மறந்தாமல் ஆகாரம் புசிக்காமல் 12 வருட காலம் தவம் இருக்கும் போது அந்த ஆதிவல்லி கைலாசமா சொல்லீங்கள ஆதிசக்தி பார்வதியால் ஆண்டவன் பகவானோட இடம் வந்தீங்கள அவர் என்ன கேட்கிறார் என்று கேட்டா ஆண்டவனே பகவானே பகவானே ஆண்டவனே பகவானே அமுதரந்த சங்கரரே ஈஸ்வரரே இறையோனே இறையிழந்த சங்கரரே என்ன பண்ணா பாவம் செய்தோம் ஆதிவில்லை கைலாசத்தில் ஆதிசக்தி பார்வதியா என்னதொரு எண்ணமல்ல என்னவார மனம் மகிழ என்னையாது சொல்வாரானா நீங்க படிகளுக்கும் போகும் போது பார்வதியெல்லாம் வரும் இறக்க போகும் போது ஈஸ்வரியெல்லாம் என்று சொல்லும் வேலையில சக்தியான பார்வையா எண்ணாதொரு எண்ணமல் அவ எண்ணாதொரு பார்வதி எண்ணுவான மனமல்